நமஸ்காரம். எந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும் போதும் சந்தேகம் ஏற்படுவது சகஜம். ஐயம் வரவேற்கத்தக்கதே. ஆனால் அந்த சந்தேகம் வரும்போது அதை தீர்க்க வேண்டுமானால் சரியானவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்படியே கேட்டாலும் அவர் கூறுவதை திறந்த உள்ளத்தோடே ஆராய்ச்சி செய்யும் மனப்பக்குவம் வேணும். ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் உறுதி வேண்டும். இந்த மூணில் எது தவறினாலும் ஐயம் தீராது, குழப்பம் மிஞ்சிவிடும். சரியானவரிடத்தில் கேட்டல், கேட்டதை திறந்த உள்ளத்தோட ஆராய்ச்சி செய்தல், ஆராய்ச்சியின் முடிவை ஏற்றுக்கொண்டு உறுதியோடு கடைபிடித்தல். இதை கண்ணனே கீதையில் சான்றோர்களிடத்திலும் சந்தேகத்தை கேள், அவர்கள் நிவர்த்தி செய்வார்கள் என்று கூறுகிறார். கேட்கணுங்கிறதுக்காக சந்தேகம் கேட்கக்கூடாது. இவர் என்ன சொல்றார் பாப்போம்ங்கிறதுக்காக ஒரு பரீட்சை பண்றா போலையும் சந்தேகம் கேட்கக்கூடாது. எனக்கு உள்ளத்தில் நிஜமாக சந்தேகம் இருந்தால் அது எத்தனையாவது முறை தீருமோ அதுவரை கேட்கலாம். ஆனால் நிர்பந்தமோ தொந்தரவோ செய்யக்கூடாது. நமக்கு தெரியாதுங்கிறத ஏற்றுக்கொண்டு கேட்க வேண்டும். இதே போல இந்த சந்தேக விஷயத்தில் இன்னொன்னையும் புரிந்து கொள்வோம். ஏதோ ஒரு விஷயத்தை உபன்யாசத்திலோ காலக்ஷேபத்திலோ புஸ்தகத்திலோ கேட்டோ படித்தோ தெரிந்து கொள்கிறோம். அதுல ஒரு ஐயம் ஏற்பட்டால் அதை கேட்டு தெளிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய பிள்ளைகளிடத்தோ பேரன்களிடத்தோ பேசும்போது அவர்கள் வயசு சின்னதுனாலேயும் இன்னைக்கு உலகம் மாடர்னா இருக்கிறதுனாலையும் சிலதெல்லாம் சற்றுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நம்மிடத்தில் இது என்ன இப்படி இருக்கே என்று சந்தேகமாக கேட்பார்கள். அதை நீங்கள் தெரிந்தவரிடத்தில் கேட்டு தெளிந்து அவர்களுக்கு கூற வேண்டும். ஆனா ஒரு சிலர் எப்படி நடந்து நோடுறோம்னால், அந்த குழந்தை கேட்டு இருந்தால் அந்த குழந்தையே அந்த பெரியவரிடத்தில் அனுப்பிச்சு இத போல சொல்றத இந்த பிள்ளை ஏத்துக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு சந்தேகமா இருக்கான், நீங்க பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிருவோம். இதுல உங்க பேரனோ உங்க பிள்ளையோ பொண்ணோ கேட்கும் போது நீங்கள் அந்த விஷயத்தை தெரிந்தவர்கள் என்று நம்பி கேட்கின்றனர். அப்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான கடமை, உங்களுக்கு தெரிந்திருந்தால் தெளிவுபடுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு தெளிவுபடுத்த வேண்டும். உங்களுக்கு தெளிவு ஏற்படாத வரை அந்த குழந்தையினிடத்தில் சொல்லக்கூடாது. எனக்கு இதுலெல்லாம் சந்தேகமே இல்லை, ஆனா இது அந்த குழந்தைக்கு சந்தேகம் என்று கைகாட்டி விடுவதும் கூடாது. எம்பாட்ட பத்தி இல்ல, எப்படியோ நான் பாத்துக்கிறேன், ஆனா அவர்களுக்கு இருக்கிற சந்தேகத்தெல்லாம் போக்கி வைக்கணும் என்று நினைக்காதீங்க. உங்க ஆபீஸ்ல இருக்கிற கொலிகோ யாரோ கூட நம்ம சனாதன தர்மம், இந்து மதம் இதனுடைய பழக்க வழக்கங்களை பத்தி கேலியாக பேசலாம், சந்தேகம் கேட்கிறா போலே பரிகாசம் பண்ணலாம் இருக்கும். ஒரு சிலரைத்தான் நாம சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் விளக்கேற்றி வைப்பதற்கு நாம் ஆள் இல்லை. மேலும் ஆன்மீக சந்தேகங்கள் போக வேண்டுமானால் பகவானுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் எத்தனை சொன்னாலும் போகாது. நான் எந்த காலக்ஷேபமும் கேட்டதில்லை. திருப்பல்லாண்டோ அல்லது இப்ப திருப்பள்ளேச்சி, திருமாலை, முமுட்சுப்படி, ஜீவஜன பூரணம், ரகசிய கிரந்தங்கள், திருவாய்மொழி இதை போல எதுவும் நான் கேட்டதில்லை. ஆனா எல்லாரையும் கேட்க பண்ணி வைக்கணும்னு ஆசையா இருக்கு. இப்படியும் நினைக்க வேண்டாம். நாம முதல்ல கேட்க வேண்டும். நாம தெளிவா இருந்தா தான் புறத்தியார தெளிவுபடுத்த முடியும். இப்போ ஒரு பிளைட்ல போகிறச்சே முதல்ல ஏர் ஹோஸ்டஸ் அனௌன்ஸ் பண்ணுவார்களோ இல்லையோ,
ஒருவேளை காற்றழுத்தம் குறையுமானால், ஆக்சிஜன் குறைஞ்சுட்டா மேலேந்து இந்த மாஸ்க் கீழே விழும். அந்த மாஸ்க் எடுத்து உங்க மூக்கில போட்டுக்குங்க, சுவாசியுங்கள். இது சொல்லச்சேவே நீங்க தான் மைனர் குழந்தைகளை பக்கத்துல வச்சிருந்தால் முதல்ல உங்களுக்கு மாஸ்க் போட்டு கொண்டு விட்டு அப்புறம் குழந்தைக்கு போடுங்கள். நம்ம முதல்ல பதட்டத்துல அந்த குழந்தைக்கு போட்டு விடணும், அதுகளை காப்பாத்திடணும்னு பாப்போம். ஆனா அவ சொல்றது, உன்னை நீ முதல்ல செக்யூர் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அடுத்தவர்களுடைய செக்யூரிட்டிய பாரு. ஏன்னா அதை பாக்கிறதுக்குள்ள நானே போயிட்டேன்னு வச்சுங்க, நாளைக்கு அந்த குழந்தைய பாக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதுக்கு தான் அப்படி சொல்றார்கள். அத போல இங்கேயும் இப்போ நான் ரகசியங்களை, நான் கிரந்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கிற சந்தேகம் போகணும். என்னமோ எனக்கு இந்த விஷயத்துல சம்பந்தமே இல்லாதா போல யாருடைய சந்தேகத்தையோ நான் ரெப்ரசன்ட் பண்ணி கேட்கிறா போல நினைச்சுக்க வேண்டாம். அந்த குழந்தைகளுக்கு சந்தேகம் இருந்தாலும், உங்க கொலீகுக்கோ ஃப்ரெண்டுக்கோ யாருக்கு சந்தேகம் இருந்தாலும் அந்த விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கீங்களா, உங்களுக்கு அதுல உறுதியான நம்பிக்கை இருக்கிறதா? அப்படி இல்லைன்னால் அந்த சந்தேகம் உங்களுதுன்னே வச்சுங்க. அப்ப இது என்னுடைய சந்தேகம்னே கேளுங்கள். கேட்டு தெளிந்த பிற்பாடு தைரியமா அவள்கிட்ட பேசணும். ஆனா அவர்களையும் இந்த தெரிஞ்சவரையும் கோத்து விட்டுடணும், நம்ம மாட்டுக்கு தண்ணி நின்னுக்கணும் என்று நினைக்கவே வேண்டாம். அப்படின்லாம் இருந்தா நம்ம முன்னேறவே மாட்டோம், மற்ற பேர் சந்தேகத்தையே தான் தீர்த்துட்டு இருப்போம். அப்படி செய்யாமல் நாம தெளிவுபட்டுப்போம். நம்ம முதல்ல நல்ல குணங்களை கடைபிடிச்சிட்டோமா, ஊர்ல யாருமே ஒண்ணுமே தெரிஞ்சுக்கலையே, அவர்கள்லாம் காலக்ஷேபத்துக்கே வரலையே, உபன்யாசத்துக்கு வரல, இந்த மாதிரி ராமானுஜர் பிறந்த 1000 வருஷம் ஆப்போறது, எப்படி அவரை பத்தி எல்லாருக்கும் சொல்லலாம்? முதல்ல நான் தெரிஞ்சுட்டேனா பாப்போம். நாம் தெரிந்து கொண்டு சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்றோம் இல்லையோ, முதல்ல நாம தெரிஞ்சு ஒழுங்கா விஷயத்தை கிரகிச்சுட்டு அடிப்படையான தெரிஞ்சுட்டா தான் மேற்கொண்டு அடுத்தவரை கேட்க போகணும். ஆனா சிலருக்கு பழக்கம், எல்லாருக்கும் நான் பண்ணணும், நான் தெரிஞ்சுக்கவே மாட்டேன்னு விட்டால் நான் சம்பாதிக்கவே மாட்டேன், மத்த பேரை சம்பாதிக்க வைக்கிறேன், இது வாஸ்தவம். ஆனா ஞானத்தை வளர்த்துக்கவே மாட்டேன், புறத்தியாருக்கு ஞானத்தை வளர்க்க வைக்கிறேன்னா தப்பான எண்ணம். அதனால சந்தேக விஷயத்திலையும் சரி, ஞானத்தை வளர்த்துக்கிறதுலயும் சரி, இந்த கொள்கை இருக்குமானால் தான் நாமும் வளர்ந்து உறுதி ஏற்பட்டு பிறருடைய சந்தேகங்களையும் தீர்த்து வைக்க முடியும். சிந்திப்போம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.